வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டைப்டு எக்ஸாம் வந்து February 25-26 வந்து எல்லாரும் வந்து நல்லா எழுதி முடிச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருப்பாங்க, சில லைன்ஸ்லாம் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு மனநிலைமை இருப்பாங்க. இதில் எக்ஸாமில் கன்ஃபார்ம் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு மனநிலைமை இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், போதும், இதுக்கப்புறம் படிக்க வேண்டாம், நம்ம வந்து எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணிக்கலாம், ஸோ கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து டைப்ரைட்டிங் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் வந்து டைப்டு எக்ஸாம் வந்து நீங்கள் குவைட் பண்ணிட்டீங்கன்னா, படிக்காமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அல்லது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது 2023 அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில பேர் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ணாங்கட்டி தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் வந்து சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நம்மளுடைய அப்பா சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த குடியை பழகினங்காட்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இது பழகலைன்னா எப்படியோ நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அப்பா சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சில அம்மா பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி மிகப்பெரிய தவறே உன்னை கல்யாணம் பண்ணதான், உன்னை கல்யாணம் பண்ணாமல் இந்த குடிகார உன்னை கல்யாணம் பண்ணதான், ஸோ உன்னை பண்ணாமல் இருந்திருந்தால் நான் இப்படியும் நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரியான வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயமா சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒருவேளை டைப்டு எக்ஸாம் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த 2 ஹையரை முடிக்காமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்தில் இப்போ 2023 நடந்துட்டுருக்கு, 2024 நீங்கள் ஃபீல் பண்ணலாம், 2025 ஃபீல் பண்ணலாம், 2026 ஃபீல் பண்ணலாம், 27, 28, 2030 கூட ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2015 இந்த டைப்டு எக்ஸாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் நான் எப்போ ஃபீல் பண்ணேன், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா படிக்கலை, 2 டைம் சேர்ந்தேன், 2 டைமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட்டில் போர் அடிச்சிச்சு, இதை போட்டு என் டைப்ரைட்டிங் போட்டு என் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ரைட்டிங்கை வந்து படிக்காமல் ஸ்டாப் பண்ணேன். 2015 ஸ்டாப் பண்ணேன். ஆனால் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 ஃபீல் பண்ணேன். 5 வருஷம் கழிச்சு நான் ஃபீல் பண்ணேன், ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2020 ஃபீல் பண்ணேன். 2022 2 ஹையரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஸோ 2015 நான் படிச்சிருந்துருந்தேன்னா எவ்வளோ என் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கேன். நான் அப்போ ஃபீல் பண்ணேன், சரி என் வாழ்க்கையில் இதை தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ வாய்ப்பு கிடச்சிச்சு, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு 2020 வந்து நான் ஃபீல் பண்ணினேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சிங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த டேட்டை போட்டு எழுதி வச்சிங்க, இப்படி சொல்லியிருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதனால் தயவு செய்து நான் டைப்டு எக்ஸாம் வந்து குவைட் பண்ணிடுவேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலமையை எடுத்து போட்டுட்டு, ஸோ நம்ம இப்போ ஃபெயில் ஆகிருக்கோன்னா என்ன தப்பு பண்ணணும், ஸோ அடுத்து என்ன பண்ணால் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கோம். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஒருவேளை ஸ்பீடு வந்திருக்கு, அதை அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், அதை தான் யோசிக்கணுமே தவிர நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மியாக மாட்டேங்குது, நம்மளால் அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்பீடை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் நிறைய தப்பு போட்டுங்களா, லெட்டர் நிறைய தப்பு போட்டிங்களா, அப்போ லெட்ரு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணுமே தவிர இப்படி டைரெக்டாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. தயவு செய்து அப்படி யோசிக்காங்க. அதே மாதிரி யோசித்து தயவு செய்து டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு, நம்ம வந்து ரொம்ப நேரம் படிக்க போகிறது இல்லை. டைப்ரைட்டிங்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்க போகிறோம். ஸோ அதை கூட நம்மளால் பண்ண முடியலன்னா நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் யோசிச்சு பாருங்கள். ஸோ என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா குரூப் 4 படிச்சுட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா 2020 வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தார். ஸோ 2 மாதம் 3 மாதம் போனார். அதுக்கப்புறம் அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதை போட்டு இதுக்கு அவர் படிக்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குரூப் 4 தான் படிக்கிறாரு. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரி நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. TnpsC அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் படிக்கிற ஸ்டாப் பண்ணார். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2022 நடந்து முடிஞ்ச குரூப் 4 வந்து எழுதியிருக்காரு. எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்காரு. ஆனால் டைப்ரைட்டிங் வந்துட்டு அவர்கிட்ட கிடையாது. ஒரு வேளை அவர் வந்து டைப்ரைட்டிங்கில் 2 ஹையரை முடிச்சு வச்சுருந்தால் 160 மார்க் எடுத்துருக்கிறது வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் 160க்கு டைப்ரைட்டிங் இல்லாதங்காட்டி வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கூட என்கிட்ட சொன்னார், சார் அப்போவே நான் படிச்சிருந்தேன் டைப்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பவே படிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, படிச்சிருந்தா எனக்கு வந்து நான் தைரியமாக இருந்திருப்பேனே, எனக்கு கிடச்சிருக்குமே, இப்போ எப்படி ஆக போதோ, வருமா கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட இடையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்கிட்ட சொல்லி வருந்திட்டு இருக்காரு. இப்போ சொல்லி வருந்தி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வருஷங்கள் போக போக நம்மளுடைய குடும்ப பாரம்ங்கிறது அதிகமாகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 28 முடிஞ்சு 29 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இல்லை. ஸோ இந்த குரூப் 4 நம்பி தான் இருக்கிறாரு. இந்த குரூப் 4 கன்ஃபார்மாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கையை அப்படி டைரெக்டாக மாறிடும். ஆனால் இது வந்து கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. ஸோ அதனால் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவார் யோசித்து பாருங்கள். அடுத்த குரூப் 4க்கு படிக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. ஏன்னா வீட்டில் கஷ்டம். வீட்டில் இது வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம். ஏன்னா கொரோனா 2 வருஷம் கடந்து, கொரோனானால எங்கேயும் வேலைக்கு போக முடியல, சும்மா தான் இருந்து படிச்சுட்டே இருந்தார். இவ்வளோ நாள் படித்து இப்போது கிடைக்கலங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நினச்சி பாருங்க. இப்போ டைப்ரைட்டிங் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை அப்படி தலைகீழ மாறிடும். அந்த பவர் வந்து இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு இருக்குது. அவர் பண்ண ஒரே தப்பு, அவருடைய வாழ்க்கையில் பண்ண ஒரே தப்பு என்னது, 2019 படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒழுக்கமாக படிச்சிருக்கணும். அதை விட்டதை தான் அவருடைய வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால் நீங்களாம் உங்களுக்கு தெரியுது இந்த விஷயங்கள், இதை படித்தா இவ்வளோ நன்மைகள் இருக்குது, ஸோ இதை படிக்கலைன்னா இவ்வளோ தீமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து படிக்காமல் குவைட் பண்ணிடுறாங்க. சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். போக 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 ஈஸியாக வந்துடும். டைப்ரைட்டிங் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒரே வழி ப்ராக்டிஸுங்கிறது தான். சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்த எக்ஸாம் ஆகஸ்ட்டில் வரும். ஸோ அதனால் சீக்கிரமாக மனநிலை சேஞ்ச் பண்ணிட்டு டெய்லி ரெகுலராக 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 ஸ்பீட் அடிச்சுக்கலாம். சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்குண்டான வழிமுறைகளை பாருங்கள், என்னென்ன மிஸ்டேக் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து நான் விட போகிறேன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ண போகிறேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய மைண்டை மாற்றி டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஜாயின் பண்ணி படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.